ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி ஷோ டுடே ட்ரெண்டிங்ல நான் உங்க விஜய் சத்யா. ஸோ இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் என்ன விஷயம் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டேரக்டர் நெல்சனோட டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் கூட டாக்டர் அப்படின்ற படத்து மூலமாக நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் நம்ம பிரியங்கா மோகன். அதை தொடர்ந்து சூர்யா கூட வந்து எதற்கும் துணிந்தவன், கேப்டன் மில்லர், அப்புறம் பிரதர் அப்படின்னு சொல்லி பல ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து தெலுங்குலையும் வந்து நிறைய ஹிட் படங்களை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக கூட நம்ம பவன் கல்யாண் கூட ஓஜி அப்படின்ற படத்தில் பிரியங்கா மோகன் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து நம்ம பிரியங்கா மோகன் கொஞ்சம் கிளாமராக இருக்க மாதிரி சில சீன்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ அந்த படத்தோட பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா மோகனோட ரொம்ப கிளாமராக இருக்க மாதிரி சில ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்த நெட்டிசன்கள்லாம் என்ன பிரியங்கா மோகன் இப்படி மாறிட்டாங்க, கொஞ்சம் ஃபேமஸ் ஆனோடனே இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் போடுறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு பிரியங்கா மோகன் வந்து இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி வர ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபேக்கான ஃபோட்டோஸ் தான், அது எதுவுமே உண்மை கிடையாது, அது எல்லாமே ஏஐ ஃபோட்டோ. பட் ஏஐ அப்படின்ற விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக கிரியேட்டிவாக யூஸ் பண்ணும். பட் ஆனால் இந்த மாதிரி தப்பான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் தயவு செஞ்சு வந்து யாருக்கும் ஷேர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காங்க. இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாமே வந்து இப்போ பிரியங்கா மோகனுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரியங்கா மோகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி அவங்க நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப நீட்டான கதையாக தான் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி சாரி இல்லை சுடி அப்படி தான் வந்து கட்டிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்களை பற்றி தப்பாக பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவாகவும் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் வந்து கிளாமராக ஃபோட்டோஸ் போடுவாங்க. ஆனால் அவங்களெல்லாம் ரசிக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வெறும் சாரி சுடியில் மட்டும் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணாலே அவங்கள பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சாய் பல்லவியோட ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப வைரலாக வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு. அதாவது அவங்களோட தங்கச்சி கூட அவங்க பீச்சில் இருக்க மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுலேயும் நம்ம சாய் பல்லவி வந்து பிகினி எல்லாம் போட்டிருக்க மாதிரி சில ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆனோடனே எல்லாரும் வந்து அப்போ சாய் பல்லவி வந்து வெளில வந்து நடிச்சிட்டு இருக்காங்க போல, படங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்கவே மாட்டேன், வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் என்ன இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்கள பற்றி தப்பான விமர்சனங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்க படங்களில் ரொம்ப நீட்டாக நடிக்கிறாங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்க எப்படி இருந்தா என்ன, எதுக்காக இதெல்லாம் போயிட்டு இப்படி கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டும் இருந்தாங்க. அதுலேயும் நிறைய பேர் அது ஏஐ ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்க நிலையில் இப்போ அடுத்ததான் நம்ம பிரியங்கா மோகனோட இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தொடர்ந்து இப்போ நிறைய நடிகைகளோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி தான் மார்ஃபிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் நிறைய பேர் வந்து ஏஐ அப்படின்ற விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம், ஸோ நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, இப்படி தப்பா எதுக்காக மற்றவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.